வார சண்டே சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போலாம் திடீர்னு கிளைமேட் மாறுது, மழை வருது. என்னோட பெரிய பொண்ணுக்கு ரொம்ப 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 சிவியராக கோல்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து அது ஓமவல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த இலையை வச்சு ரசம் பண்ணியிருந்தேன். ரசத்துக்கு வந்து சைடிஷ் வந்து கொஞ்சம் காரசாரமாக காடை கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு, காடை கிரேவி பண்ணால் சூடான சாதத்தில் அந்த கிரேவியே போட்டு சாப்பிட்ருவாங்க, ரசம் அப்படியே நின்றுடும். அதனால் நல்லா ட்ரையாக கொஞ்சம் சுக்கா மாதிரி பண்ணியிருந்தேன், கொஞ்சம் பெப்பர்லாம் அதிகமாக போட்டு. அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாகவே சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. வாரம் வாரம் நான்வெஜ் வாங்க போகும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, நான் புதுசாக ஏதாவது ஒரு டிஷ் செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த வாரம் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா. இது வரைக்கும் நான் வீட்லேயோ வெளியவோ எந்த ஹோட்டல்லையுமே இப்படி ஒரு சிக்கன் ரெசிபி சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா டேஸ்ட்டாக அதை விட அல்டிமேட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே காடை வாங்கினா காடையுடைய அந்த உடம்பு பகுதியை குழம்போ கிரேவியை வச்சுட்டு அந்த லெக்கை வந்து நல்லா 65 மாதிரி ஃப்ரை பண்ணிவிடுவேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல். இந்த சண்டே சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.